உங்களுக்கு பசி இல்லை, ருசி. அதனால தான் பசிக்கிற நேரத்தில் சாப்பிடாம தோணுன நேரத்தில் சாப்பிட்றது. நமக்கு என்ன தோணுதோ அதை சாப்பிட்றது. முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுக்காக, இல்லை அந்த விஷயத்த மறக்கிறதுக்காக சாப்பிட்றது. இப்படி இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? இமோஷ்னல் ஈட்டிங். நம்மள பல பேருக்கு இந்த இமோஷ்னல் ஈட்டிங் பிஹேவியர் இருக்குங்க. எனக்கும் இருக்குது. இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கும் நம்மளை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. இமோஷனல் ஈட்டிங்னா என்ன? எல்லாருக்குமே ஒரு சிச்சுவேஷன்லையும் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இமோஷன்ஸ் வரும். அந்த இமோஷன்ஸை டீல் பண்ணுறதுக்கு சாப்பாடை சூஸ் பண்ணுறீங்க. ஒரு கம்ஃபர்ட்டுக்கு, ஒரு கோப்பிங் மெக்கானிசம் மாதிரி ஃபுட்டை சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுதான் இமோஷனல் ஈட்டிங். when you eat in response to emotions. இப்போ தான் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு இமோஷனல் ஈட்டர் ஆகியிருக்கோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த பிஹேவியரை நம்மள பல பேர் சின்ன வயசுலேருந்தே பழகிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? குழந்தை அழுகிறாளா, அச்சோ சாக்லேட் வாங்கி கொடுங்க, அழுகு நின்றுரும் அப்படின்னு சொல்கிறது. குழந்தை சோகமாக இருக்கிறத பார்த்து ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டா அப்படின்னு கேட்குறது. வளர வளர அதுவே தலை ரொம்ப வலிக்குதுப்பா, ஒரு காஃபி, ஒரு டீ குடிக்க போகலாமா அப்படின்னு சொல்கிறது. அந்த நாளில் அது எத்தனாவது காஃபி ஒரு டீனே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அது லிட்டரு கணக்கில் நமக்குள்ளே போயிட்டுருக்கோம். அப்புறம் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணி மண்டை சூடாகிடுச்சு, ஏதாவது நல்லா சாப்பிட போகலாமா? சோகமாக இருக்குது, ஏதாவது சாப்பிட போகலாம். எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டியா? விடு, உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, சாப்பிட போகலாம். எக்ஸாம் பாஸ் ஆகிட்டியா? எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்கிறேன், சாப்பிட போகலாம். உன் ட்ரீட் தான். அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணட்டா அப்படின்றதுல வந்து நிற்குதுங்க இந்த இமோஷ்னல் ஈட்டிங் பிஹேவியர். இன்டர்நெட் ரீல்ஸில் வர சாப்பாடு வீடியோவை பார்த்து எத்தனை பேருக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு தோணியிருக்கு. அப்போவே எத்தனை பேர் சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஆர் சாப்பாடு ஏதாச்சும் செஞ்சோ ஆர் கையில் கிடைக்கிற ஸ்நாக்ஸ் பேக்கெட்டை முழுசாக காலி பண்ணியிருக்கீங்க. யோசிங்க. நம்ம ஃபீல் பண்ணுற ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, லோன்லினஸ், சேட்னஸ், போர்டம், இந்த இஷ்யூஸ் எதுக்குமே ஃபுட் ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஆனாலும் சாப்பாடை தேடி தான் போகிறோம். நானும் அப்படிதாங்க. எங்கள் அம்மா அப்பா கூட எல்லாம் வெளியே போனேன்னா ஏதாவது நல்லா சாப்பிட வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக இருக்கா, மீட்டிங் ஏதாவது சரியாக போகலையா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, சோகமாக இருக்கா, ஏதாவது நல்லா சாப்பிட போகலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லையா, கிச்சனில் ஒரு ரவுண்டு, டைனிங் டேபிளில் ஒரு ரவுண்டு, ஸ்நாக்ஸ் வச்சுருக்கிற கபோர்டை திறந்து பார்க்குறது, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட இருக்குமா அப்படின்னு பார்க்குறது. சொல்லும் போதே சிரிப்பாக இருக்குது. சரி, ஏன் ஃபுட் ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக யூஸ் பண்ணுறோம் சொல்கிறேன். நம்ம பாடிக்கு ஃபுட் வேணும் சர்வை பண்ணுறதுக்கு. ஃப்ளவரை பார்த்தா தலைக்கு மேலே பல்ப் எரியும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம சாப்பாடு சாப்பிட்டா நம்ம பிரெயின்குள்ளே பல்ப் எரியும். வில் ஃபீல் பெட்டர், ரெஃப்ரெஷ்டாக இருப்போம், ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கும். டோபமைன் சிஸ்டம்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் ரிதம்ஸ் என்ற ஜேர்னல் ஆர்டிக்கலில் ஃபுட் ரிலீசஸ் டோபமைன்னு சொல்லியிருப்பாங்க. டோபமைன்ன்றது ஒரு பிரெயின் கெமிக்கல் தட் மேக்ஸ் அஸ் ஃபீல் குட், ஒரு ஹாப்பி ஹார்மோன்னு சொல்லலாம். ஸோ ஒன்று, சாப்பாடு சாப்பிட்டா ஐ ஃபீல் எனர்ஜைஸ்ட், ரெஃப்ரெஷ்ட் அண்ட் பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டா குமுதா செம்ம ஹாப்பியானாச்சு. லைஃப்பில் டெய்லி சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்டா பாடி நல்லா இருக்கும், மைண்ட் நல்லா இருக்கும்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம், பழக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ ஃபுட் மேக்ஸ் மீ ஹாப்பின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்ட். 2, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், டயர்டாக இருக்கேன். ஏன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், ஏன் இரிட்டேட்டடாக இருக்கேன், ரூட் காஸ் என்னவாக இருக்கும், எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுலாம் செம்ம டாஸ்க்கு. அதை யோசிக்கிறதுக்கே தெம்பு வேணுமே. ஸ்ட்ரெஸ்லேருந்து, ஆன்சைட்டிலேருந்து வெளிவர டிஸ்ட்ராக்ட் ஆக சிம்பிள் சொல்யூஷன் ஃபுட். ஆனால் ரொம்ப அதிகமாக இமோஷனல் ஈட்டிங் நடக்கும்போது ஃபுட் நம்ம பாடிக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது. சாப்பாடு குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா food is a part of a celebration. Indian culture, the bare minimum thing we do to show that we care someone is to ask, சாப்பிட்டீங்களா? நேச்சுரலி நமக்கும் ஃபுட்டுக்கும் அது மூலமாகவே ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்குது. இங்கே கோல்னு நம்ம எதை செட் பண்ணுவோன்னா கான்ஷியஸ் டெசிஷனோட என்ன, எப்போ, எப்படி சாப்பிட்றோம்ன்றதுல தாங்க இருக்குது. இங்கே தான் இமோஷ்னல் ஹங்கர் அண்ட் ஃபிசிக்கல் ஹங்கருக்கான டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கல் ஹங்கர்னா நம்ம பாடி கிராஜுவலாக பசியை தூண்டும் அண்ட் அதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்லாமே அப்படின்னு நம்மளால் தள்ளி போடவும் முடியும். அப்புறம் சாப்பிடும்போது போதும், ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு தோணும். அந்த ஃபீலிங் வச்சே போதும்பா அப்படின்னு நிறுத்திடுவோம். ஆனால் இமோஷ்னல் ஹங்கர் சடனாக வரும். உண்மையாகவே பசிக்குதுன்னா எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோம்ல. ஆனால் இமோஷ்னல் ஈட்டிங்கில் பிரியாணி தான் வேணும், அதுவும் இந்த கடையில் தான் வேணும் அப்படின்னு நிற்போம். பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் தான் வேணும், பீட்சா தான் வேணும், யூடியூப்ல ஒரு அக்கா அந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த ஃபுட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதுதான் வேணும் அப்படின்னு நிற்போம். அப்புறம்
போதுன்ற அளவெல்லாம் தாண்டி உள்ள அந்த ஃபுட் போயிட்டே இருக்கும். மைண்ட்லெஸ் ஈட்டிங்கில் இருப்போம். இல்லாட்டி அந்த கிரேவிங், ரொம்ப எதிர்பார்த்த விஷயத்த சாப்பிட்ட 2-3 நிமிஷத்துலேயே அந்த கிரேவிங் போயிடும். இமோஷனல் ஈட்டிங். சில டைம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் கில்ட்டினஸ் ஃபீல் பண்ணுவோம். இமோஷனல் ஈட்டிங்கை எப்படி மேனேஜ் பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விங்க. இமோஷனல் ஈட்டிங்னா நமக்கு ஈட்டிங் டிஸார்டர் இருக்குன்னு அர்த்தமா? இமோஷனல் ஈட்டிங்ன்றது பார்ட் ஆஃப் டிஸார்டர்ட் ஈட்டிங். அந்த டிஸார்டர்ட் ஈட்டிங் சீரியஸ் ஆச்சுன்னா அது ஈட்டிங் டிஸார்டராக மாறும். அகாடமி ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்ன்றது ஒரு அமெரிக்கன் வேர்ல்டு ஆர்கனைசேஷன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சனுக்கு ஈட்டிங் டிஸார்டர் இருக்குன்னு எப்படி டயக்னைஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த பர்சனோட ஈட்டிங் பிஹேவியர்ஸ் சில க்ரைட்டீரியாஸை மீட் பண்ணணும். டிஸார்டர்ட் ஈட்டிங் இருக்கும் ஆட்கள் எல்லாருமே ஈட்டிங் டிஸார்டர் உள்ள பர்சனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அச்சோ, நமக்கு ஈட்டிங் டிஸார்டர் இருக்குமோ அப்படின்னு ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். அப்படி உங்களுக்கு செக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒரு ரெஜிஸ்டர்ட் டயட்டீஷியனை போய் கன்சல்ட் பண்ணுங்க. இப்போ எப்படி இந்த இமோஷனல் ஈட்டிங்கை மேனேஜ் பண்ணலான்னு பார்க்கலாமா? 1, முன்னாடி சொன்ன மாதிரி கான்ஷியஸ் டெசிஷன் எடுங்க. என்ன, எப்போ, எப்படி சாப்பிட்றீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. ஒரு ஃபுட்டை ரீச் பண்ணுறோன்னா ஏன் சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒரு சின்ன தாட் கொடுக்கலாம். சாப்பாடுங்க, அதை போய் யோசிச்செல்லாம் சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். இமோஷனல் ஈட்டிங்கில் இருக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோன்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியாது. ஒரு மைண்ட்லெஸ் பிஹேவியரில் இருப்போம். இமோஷனல் ஈட்டிங்கிறது ஒரு கோப்பிங் மெக்கானிசம். ஸோ அது தப்பு இல்லை, ஆனால் அது கண்ட்ரோலில் இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2, அன்கன்ட்ரோலபிளாக இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் கில்ட்டியாலாம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஆல்டர்னேட் கோப்பிங் மெக்கானிசமை ரீச் பண்ணுங்கள். ஆர் பெஸ்ட் சொல்யூஷன், ஃபிசிக்கல் ஹங்கர் இல்லாமல் இமோஷனல் ஹங்கர்னால ஃபுட்டை ரீச் பண்ணுறீங்கன்னா என்ன இமோஷன் ட்ரிகர் ஆகுதோ அதை சால்வ் பண்ண பார்க்கலாம். போர் அடிக்குதா, லோன்லியாக இருக்கா, ஃப்ரெண்ட் ஆர் ஃபேமிலி மெம்பரை கால், டெக்ஸ்ட் ஆர் மீட் பண்ணுங்கள். டயர்டாக இருக்கா, உங்கள் ஸ்லீப்பிங் பேட்டர்ன், பெட் டைம் ரொட்டீன், ஃபிசிக்கல் ஒரு மென்டல் லேபருக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறீங்கன்றதெல்லாம் கவனித்து உங்கள் இமோஷனல் ஈட்டிங்கை மேனேஜ் பண்ணுங்கள். ஃபைனலி மைண்ட்ஃபுல் ஈட்டிங் கொண்டு வாங்க. ஸ்டார்டிங்கில் இது ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், எஃபர்ட்லாம் இருக்கும். ஆனால் இது உங்களோட இமோஷனல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் ஈட்டிங் ஹேபிட்ஸை ஹெல்த்தியர் ஆக்கிறதுக்கும் கண்டிப்பாக உதவும். ஸோ மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட போகலாமா?